மேடையில வீட்டிற்கும் எல்லா பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாவே ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆர்வமா பேஷனட் டிக்னிட்ரிஸ்க்கு என்னோட வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேர்ல இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்றீங்க. கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆமா, நல்லபடியா நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும், ஒரு நடிகையா இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியால வந்து ஒரு கோர்ஸுக்கு வந்து படிச்சு ஒரு குறும்படம் எடுத்தேன். சோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ள வந்து படிக்கும் போதுதான் தெரிஞ்சது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃப்ல இருந்து வந்து அவ்வளோ ஆர்வமா வந்து படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடில இருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திரால இருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட வந்து இதே பிரசாத்ல வந்து என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்ச்ல பின் பேட்ச்ல படிச்சிருக்காங்க. குறும்படத்துல நடிக்கிறாங்க, ஆர்வமா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி போன் பண்றாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்க சீரியல்லையும் படங்கள்லயும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமா இருக்காங்க சினிமா பத்தி, சினிமாக்குள்ள நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்தது அப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். இந்த நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்க ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேர்ல ஆரம்பிக்கிறீங்க. அதனால அங்க சிறப்பு முறையோட எல்லாம் கத்து கொடுங்க.